கோவா தலைநகர் பனாஜியில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் மாநாடு நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். பிரிக்ஸ் மாநாட்டில் இன்று என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கு? இது குறித்த விவரங்கள் சலீம். பிரிக்ஸ் மாநாடை பொறுத்தவரை இங்கே பிரிக்ஸ் மாநாட்டில் மொத்தம் 5 நாடுகள் இருக்கிறது, இந்தியா உட்பட. அதே போல பிம்ஸ்டெக் என்று ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது, இந்தியாவுடைய அண்டை நாடுகள்லாம் சேர்ந்து. அதுல ஒரு 7 நாடுகள் இருக்கு, இந்தியாவும் அங்கம் வகிக்கிறது. இரண்டிலுமே இந்தியா அங்கம் வகிக்கிறது. இந்தியா அல்லாமல் 10 நாட்டிலிருந்து தலைவர்கள் இப்ப கோவால இருக்காங்க, மிக அருகில தான் இங்க தங்கியிருக்காங்க. இந்த 10 நாட்டு தலைவர்களும் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசுவார்கள் என கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாம நேற்று நீங்க சொன்னது போல் முக்கிய சந்திப்பு முடிந்துவிட்டது. ரஷ்யாவோட சந்திப்பு முடிந்துவிட்டது. ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாயின. 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. சீனா நமக்கு என்னதான் ஆதரவாக தென்பட்டாலும் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள்ல சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு முட்டுக்கட்டை போடுவது சீனா தான். அந்த வகையில சீன நாட்டு தலைவரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. நேற்று ரஷ்யா, சீனா போன்ற பெரிய நாட்டின் தலைவர்களோட சந்திப்பு முடிந்தாகிவிட்டது. இன்று என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9:15 மணி அளவில் முதல்ல அவருடைய சந்திப்பை ஆரம்பிக்கிறார். குட்டி குட்டி நாடுகளான பூட்டான், நேபாள், இந்த நாட்டு தலைவர்களோட சந்திப்பு முடிந்துவிடும். இவங்கெல்லாம் இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் 10:30 மணிக்கு பிரிக்ஸ் நாட்டு தலைவர்களோடு சந்திப்பு நடைபெறும். பிரிக்ஸ் நாடு என்று அழைக்கும் போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா 5 நாட்டு தலைவர்களும் ஒரே மேடையில் சந்தித்துக் கொள்வதை இன்று காலை 10:30 மணிக்கு நாம் பார்க்கலாம். இந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகு பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு, இந்தியாவுடைய அண்டை நாடுகள், பாகிஸ்தான் அல்லாமல், அதாவது இலங்கை, பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், தாய்லாந்து, இந்த மாதிரி நாடுகளுடைய தலைவர்களோடு சந்திப்பு நடக்கும். இது ஒரு புறம் முடிந்த பிறகு மாலை இறுதியா என்ன நடக்கும் அப்படின்னா, பிரிக்ஸ் நாட்டின் தலைவர்கள், பிம்ஸ்டெக் நாட்டின் தலைவர்கள், இந்த 2 கூட்டமைப்பின் தலைவர்கள், ஒரே மேடையில 10 வெளிநாட்டு தலைவர்கள், நம் இந்திய பிரதமர், மொத்தம் 11 தலைவர்களை ஒரே மேடையில் இன்று மாலை நாம் பார்க்க முடியும். சலீம், இன்று புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது அங்கு கையெழுத்தாக இருக்கா? இது குறித்த விவரங்கள் சலீம். நிச்சயமா இப்போ 2 நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்தாங்கன்னா, மனிதர்களோ அல்லது நாடுகளோ ஒன்றாக வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். ஒன்று பொருளாதாரம், இன்னும் ஒன்று பாதுகாப்பு. இந்த 2 விரும்பித்தான் 2 நாடுகளோ அல்லது 2 உறவுகளோ முக்கியமாக அமையும். அந்த வகையில் ரஷ்யாவோட இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்கோம், பாதுகாப்பு ரீதியாகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுடனும் நாம பொருளாதார ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும், பாதுகாப்பு ரீதியாகவும் ஒப்பந்தங்களை பேசி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோவால இந்திய வெளிவிவகாரத்துறை அதிகாரிகள் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க.